இந்த பெருவிழி யாருடையது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இது அந்த வாகையடியில் வீட்டில் இருக்கக்கூடிய அருள் பாலிக்கக்கூடிய நான் தினமும் வணங்கி செல்கின்ற அன்னை அறம் வளர்த்த நாயகி அவர்களுடைய விழியை இரவலாக பெற்றுக்கொண்டு பட்டிமன்ற பாவலர், இன்னும் சொல்ல போனால் பட்டிமன்றத்தில் பலரும் வெறும் நகைச்சுவைகளை மட்டும் சொல்லி மனதை கவர்ந்து செல்கின்ற வேளையில் தனது ஆணித்தரமான கருத்துக்களை சொல்லக்கூடிய இன்றைக்கு தமிழ் கூறும் நல்லுலகில் அறியப்பட்டிருக்கக்கூடிய ஐயா பாப்பா குடியார் அவர்கள் பதிப்புரையில் சொல்லியிருப்பது போல் தமிழ் பேசும் மனிதர்கள் அறிந்திருக்கக்கூடிய ஐயா பாமணியார் தமிழ்ச்செம்மல் அவர்களின் இந்த கவிதை நூலை படிப்பதை பெரும் பேராக நான் கருதுகிறேன். இது போல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது கூட யாரோ ஒருத்தர் வராதனால நினைக்கிறேன். நான் முதல்ல அந்த வாட்ஸ்அப் தளத்தில் வந்த பட்டியலில் என்னுடைய அதனால ஒண்ணு இல்லை. இந்த வாய்ப்பு என்பது எப்போ யாருக்கு கிடைக்குன்னு சொல்ல முடியாது. திடீர்னு வந்து எப்படி கிடைச்சது, எப்படி கிடைச்சதுன்னு கிடைச்சவருக்கே தெரியாது. நம்ம கதைக்கு வந்துருவோம். பொதுவாக அந்த காலத்துலலாம் சினிமாவுக்கு போயிட்டு வரவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த படத்தில் அந்த ரஜினிகாந்த் முதல்ல வாராரு பார்த்தீங்களா, டைட்டில் சாங்கு, அதுக்கே நம்ம கொடுத்த அந்த 10 ரூபா செத்துச்சுமா சோபாட்டிங்க. அது மாதிரி இந்த நூலை பற்றி சொல்ல வேண்டுமானால் நான் இன்னொரு விஷயமும் கூட இருக்கு. ஒருத்தர் சைலா படத்தை பார்த்துட்டு வந்து இதே தான் சொன்னார். உங்கள் புரிதலுக்கே நான் அதை விட்டுருந்தேன். டிக்கெட் 2.25 ரூபா தான். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணுரையை படித்தாலே இந்த புத்தகத்தை நான் வாங்கியது, நானும் என் தந்தையோ வாங்கியது 100 ரூபாய்க்கு தான். 120 ரூபா மதிப்புள்ள புத்தகத்தை அந்த 100 ரூபா இதுக்கே போச்சு. இந்த எண்ணுரையே கவித்துவம் மிக்கது. இந்த எண்ணுரையே பாமணியாரை பறைசாற்றுவது. இந்த எண்ணுரையே இந்த புத்தகத்தின் முன்னுரையாக கொண்டிருப்பது. இந்த எண்ணுரையை கொஞ்சம் படித்து காட்டணுங்கிறது எனது ஆசை. அதை கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ரசிங்க. இந்த சொற்களை எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, சொற்களை வண்ணங்களாக மாற்றி சிந்தனையை தூரிகையாக கொண்டு பிரபஞ்ச ரகசியத்தை கற்பனையால் கவ்வி தீட்ட. அந்த வண்ணத்தை எப்படி கற்பனையால் கவ்வி தீட்ட. இந்த தூரிகை சும்மா அப்படி துளாவி எடுக்கல, அப்படி தொட்டுட்டு ஒட்டல, ஒத்தி எடுக்கல, எப்படி எடுத்திருக்காங்க, கவ்வி அந்த வண்ணத்தை சொற்களை எடுத்து. இதுக்கு அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம பயன்பாட்டில் இந்த சொல்ல வைக்கல, அந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் ஐயா பாமணியார். ஏழுகிறது. இந்த கல்யாணத்துக்கு வாரியா ஒரு நட போயிட்டு வந்துருமே, இந்த சினிமாவுக்கு வாரியா ஒரு நட போயிட்டு வந்துருமுன்னா, அந்த காலத்து தாத்தா பாட்டிகள் சொல்லுவாங்க ஏழலை, எனக்கு ஏழாதீங்க. இந்த ஏழுகிறது அப்படிங்கிற சொல்ற வார்த்தையின் அந்த மறுப்பு சொல் தான் ஏழலைன்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் இந்த வட்டார வழக்கில் உள்ள மொழி. அடுத்த தலைமுறைக்கு இந்த வட்டாரத்தின் சொற்கள் பயன்பாட்டிற்கு செல்ல வேண்டுமானால் இது போன்ற புத்தகங்களில் ஆங்காங்கே ஏதோ ஒரு இடத்தில் அந்த மங்கி போன சொற்கள், அந்த மறைந்து போன சொற்கள் எல்லாம் மீட்டெடுத்து பயன்படுத்த வேண்டும். ஆனால்தான் இன்னும் 50 ஆண்டுகளுக்கோ இன்னும் 100 ஆண்டுகளுக்கோ இல்லை அதனையும் கடந்தோ பழந்தமிழ் சொற்கள் வாடும் என்பது என்னுடைய எண்ணம். இங்க இன்னொரு விஷயத்தை பாருங்க, என்னெல்லாம் இந்த புத்தகத்துல இருக்குங்கிறத சொன்னதுதான் ரொம்ப ரசனை. ரசித்த மனித உள்ளங்கள், ரசனையான வாழ்வு, வசீகரிக்கும் தத்துவங்கள், வளமான வேட்கை, அடி ஆழத்தில் காம கூத்து. ஒரு கவிதை இருக்குன்னே இருக்கு. இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னா முதல்ல ஐயா சிவராமச்சந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் சும்மா ஒரு திருப்பிட்டு போயிட முடியாது. ரொம்ப சின்ன புத்தகம் மாதிரி இருக்கு. ஆனா இந்த புத்தகம் எப்போது ஒரு கர்வம் கொள்கிறது, இந்த புத்தகம் எப்போது தன்னை இந்த பெருமைப்படுத்திக் கொள்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சண்முக ராமநாதன் அவர்களுடைய அந்த அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த அட்டைப்பட அமைப்பும் இந்த புத்தகம் எவ்வளவு நேர்த்தியா இருப்பார். இது ஒரு சின்ன புத்தகம் தானே, இதை நம்ம சும்மா சாதாரணமாக வச்சு ஒரு பின் அடிச்சிடலாமே அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல்
அதை கலைப்பதிப்பகத்தில் கொடுத்து கலைப்பதிப்பகத்தார் அதை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய விதம் என்பதே இந்த புத்தகத்தை மேலும் அளவூட்டி இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல புத்தகம் வெளிவரணும் அப்படின்னா நமக்கு வாய்த்திருப்பது கலைப்பதிப்பகம். அதை நானும் பயன்படுத்தணும். அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு அச்சாரம் போட்டு வச்சிருக்கேன். ஒரு 40 பக்கங்களை தயார் செய்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் எழுத வேண்டியது இருக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் ஐயா பாப்பா குடியார் அவர்களிடம் சொல்லி இந்த கவிதை 4 வருஷம் ஆயிட்டு இருந்தாலும் இந்த ஆண்டில் அது நிறைவேறும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. நான் நிறைய முறை பார்த்திருக்கிறேன். அந்த நெருப்பு எரியும் போது, அந்த காலத்துல விறகடுப்பு எரியும் போது அந்த அடுப்பில் பானையை வைக்க முன்னாடி அது ஒரு நடனம் புரியும். அந்த நெருப்பின் நடனத்தை ஒரு கவிதையில் ரசித்து சொல்லி இருக்கிறார். அதை பெண்ணின் நடனம் போல் ஒத்திருப்பதாகவும் சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் நமக்கு மனதிற்கு இனிய வரிகள் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அப்புறம் இன்னொரு இடத்துல பொதுவாக அந்த சுடுகாட்டில் பொதுவா அந்த எதிர்மறையான கருத்துக்கள் அந்த மறைந்தவரின் மீது இருப்பினும் அதை யாரும் சொல்றது இல்லை, பேசுறது இல்லை. நல்ல விஷயங்களை பேசிட்டு போறாங்க. ஐயா எந்த நோக்கத்தில் இதை எழுதியிருக்கிறாருன்னு தெரியல. ஆனா இதை படிக்கும் போது எனக்கு எழுந்த எண்ணம் என்னன்னா, பிணத்தின் முன் நின்று பார்க்கையில் மூழும் தீ முழு தப்பிதங்களையும் சாம்பலாக்கி விடுகிறது. பிணத்தின் முன் நின்று பார்க்கையில் மூழும் தீ முழு தப்பிதங்களையும் சாம்பலாக்கி விடுகிறது அப்படிங்கிற அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏற்கனவே நான் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இன்னைக்கு காலையில இருந்து 3வது இடமா தமிழ்தாய் வாழ்த்துக்கு நான் இப்போ வாசிக்க போற இந்த கவிதை இருக்கு பார்த்தீங்களா. எப்போதுமே தமிழ்தாய் வாழ்த்து மனோன்மணியும் சுந்தரனார் பிள்ளை எழுதியதாகத்தான் இருக்க வேண்டுமா? ஏன் நம் பாமணியார் எழுதிய ஒரு கவிதை நாளைக்கு தமிழ்தாய் வாழ்த்தா இந்த தமிழ் கூறும் நல்லுறவில் இருக்கக்கூடாதா? இருந்தாலும் அந்த இயக்கத்தின் அடிப்படையில் நான் இந்த பாடலை வாசித்து காட்டுகிறேன். தமிழ்தாயை வாழ்த்த சிறந்ததொரு பாடலாக நான் கருதுகிறேன். நாமாவது அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஒப்பிடக்கூடிய அந்த கவிதையிலிருந்து தொடங்குவோமே என்ற நல்ல எண்ணத்தில் இதை நான் துவங்குகிறேன். நரம்பெல்லாம் நாம் உழைக்க சொற்சுடர்கள் மின்ன வாழையடி வாழை என ஆள பிறந்தவளே, அண்டி பிழைக்கு வந்துவிடின் அடுத்த மொழி காரணையும் கெடுத்தவள் இல்லை நீ, உச்சத்தில் எடுத்து வைத்தவள் நீ. அமிழ்கின்ற பந்தில்லை ஆற்றினிலே காலத்தோடு கலந்த வான்மலை நீ. உமிழ் நீரில் தேனூரும் உடம்பிற்குள் பால் வடியும். விண்ணை வீணையாக்கி பிரபஞ்ச நரம்புகளை மீட்டும் விரல்கள் உண்டு உன்னிடம் மட்டுமே. சொல்லல்ல அத்தனையும் விதைகள், சொல்லல்ல இதில் உள்ளவை அத்தனையும் விதைகள். எந்த கிரகத்தில் உயிர் தோன்றினாலும் உதிர் ஒளி மொழி நீதானே. தோல் நிமிர்த்து துயரில்லை தமிழே, உன்னோடு வாழுகையில் உன்னால் வாழ்கையில் வாழ்ந்தொட. இந்த கவிதையை நான் ஒரு 3 முறை படித்தேன். இது தமிழ்தாய் வாழ்வுக்கு ஒப்பானது. இதில் மாற்று கருத்து எத்தனையோ இருக்குது. இருந்தாலும் நம்ம தமிழ்தாய் வாழ்த்து பழக்கப்பட்ட ஒன்று. அதை நம்ம என்னைக்குனாலும் பாடித்தான் ஆகணும். காலங்கள் மாறும்போது எங்கள் அப்பா அங்கே உட்காந்துருக்காரு. வேர்வை வாசம் அப்படிங்கிறது எங்கள் அப்பா அந்த பாலகத்தில் வேலை பார்த்தார். கூட்டுறவு பால் வழங்கும் சங்கம் ஆவின் அப்படிங்கிற அந்த பால் உற்பத்தி நிறுவனம் இல்லை, அது சேவை நிறுவனம் தான். பாலை வழங்கக்கூடியதே அவர்கள் பணியாற்றிய அந்த கூட்டுறவு சங்கம் தான். இப்போ என்னன்னா எங்க அப்பா அப்போ அந்த பாலின் தன்மையை பரிசோதிக்கக்கூடிய ஒரு பணியில டெஸ்டர், அது ஒரு மில்க் டெஸ்டர், அந்த சூப்பர்வைசரா இருக்கும்போது அந்த மில்கை டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அதை பண்ணிட்டு வீட்டுக்கெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்க அப்பா வீட்டுக்குள்ள வரும்போதே அந்த பால் கொச்சை இருக்கும், அந்த பால் மனம். இந்த கமலஹாசன் கூட தன்னுடைய ஒரு காணொலியில் சொல்லியிருப்பாரு. அவருடைய மகள் ஸ்ருதிஹாசன் இவர் வீட்டுக்குள்ள வரும்போது அவ்வை சண்முகி படத்துல அந்த பெண் வேடம் விட்டு ஒரு நாள் அந்த வேடத்தோடய வந்துருந்தாரு. வந்தாலும் அப்பான்னு அந்த வேடம் வெளியவே தெரியல, வெளியே வராத அந்த நிலையிலையும் இது நமக்கு அடையாளம் காண முடியுதான்னு வீட்டுக்குள்ள வராரு. அவர் வரவும் ஓடி போய் அப்பான்னு அந்த ஸ்ருதிஹாசன் சின்ன குழந்தையா இருக்கிறது ஓடி போய் ஒட்டிக்குது. எப்படிம்மா கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கும்போது, அப்பா உங்க வியர்வை வாசம் தான். இது நம்ம இது தகப்பன் தாய் இவர்களை நாம எந்த சூழலில் கண்ணை கட்டி விட்டாலும் நாம கண்டுபிடிச்சிடலாம். அந்த வியர்வை வாசங்கிற கவிதை வெறும் வியர்வையை பற்றியதாக மட்டும் இல்லாமல் அதில் சொல்ற விஷயங்களை பாருங்க.
தர்மத்தின் மேகமே, நான் என்ன கையை காட்டுகிறேன் அப்பா, தர்மத்தின் மேகமே திருட்டுத்தனமாய் ரிப்போர்ட் கார்டில் ஒரு கையெழுத்து. எனக்கு அந்த பிரச்சனை வந்ததே இல்லை. நான் முட்டை எடுத்தாலும் என் தந்தை மொட்டை கையெழுத்து போட்டுருவார். அவர் அதை பற்றி பெரிய கேள்வி கேட்கறது இல்லை. ஏன்னா ஏன் நேர்மை கேள்விக்குறி ஆயிடக்கூடாதுங்க, என்னால் என்ன மாதிரி மதிப்பெண்கள் எடுத்தாலும் அவர் எனக்கு கையெழுத்தை போட்டு கொடுத்த ஒரு தகப்பன். தற்பெருமை மனதில் கீழே விழுந்து அடிபட்ட போது தோளில் தூக்கியதிலேயே ஆற வைத்த அதிசய மருத்துவனே. நீங்க மருத்துவர்கள் எல்லாரும் மருந்து கொடுத்துதான் நமக்கு நோய் குணமாகுதுன்னு நினைச்சோம்னா அதை மாதிரி பெரிய தவறு வேற எதுவும் இல்லை. இந்த டாக்டர்கிட்ட போனாதான் கேட்குமா, அந்த டாக்டர் என்ன மருந்து கம்பெனியா வச்சிருக்காரு, பக்கத்து கிளினிக்ல இருக்கிற டாக்டர் கொடுக்குற மருந்து தான் இவர் கொடுப்பாரு. ஆனா இவர் கைராசி டாக்டர், இவர் கையால கொடுத்தா அந்த நோய் குணமாகுதுங்கிற மாதிரி அப்பா வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். என்ன முட்டுல முழங்கையில உரசி இருக்கும், அப்படி தூக்கி அவர் தோல்ல போடுதாருல, அதுதான் மருந்து. சின்ன வயசுல என் மக கீழே விழுந்துருவா, ஓடும்போது கீழே விழுந்துருவா. இந்த பொதுவாக மகள்கள் மீது தந்தைக்கு ஒரு அதீத பிரியம் உண்டு. நான் உடனே ஓடி போய் தூக்க போயேன். என் மனைவி என்ன பண்ணுவாங்க, கையை பிடிச்சுக்குவாங்க, போகாதுங்க நீங்க போய் தூக்குனீங்கன்னா ரொம்ப அழுவாங்க. அவளா விழுந்தான்னா எந்திரிச்சு போயிடுவா. கொஞ்ச நேரம் சுற்றி பாப்பா, யாரும் இல்லைன்னா எந்திரிச்சு தன்னால நடந்து போயிடுவா. நீங்க போய் தூக்குனீங்கன்னா ரொம்ப அதிகமா ஆடுவானே. ஆனாலும் ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய கடமையாக தமிழ்ச்செம்மல் ஐயா நமக்கு சொல்வது என்னன்னா, நீ உன் தோளில் அந்த மழலையை இடுவதே அந்த நோய்க்கு மருந்து, அந்த காயத்திற்கு மருந்து என்று சொல்வதை நான் மெச்சுகிறேன். சைக்கிள் ஓட்டவும், குளத்தில் மல்லாக்க நீச்சல் கற்கவும், வேட்டியை கால் தடுக்காமல் மடித்து கட்டவும். இதுதான் ஒரு கவிஞனின் பார்வை. அந்த வேட்டியை நம்ம முதல்ல கட்டும் போது அப்பா என்ன பண்ணுவார்னா, இல்லை அது கால் தட்டிடும், இப்படி கட்டக்கூடாது, கொஞ்சம் அது கொஞ்சம் இறுக்கமா இல்லாம கொஞ்சம் தளர்வா கட்டினாதான் உனக்கு கால் தட்டாதுமாங்க. இதை சொல்ல வேறு எவர் இருப்பார் நம்ம வீட்டுல? தந்தை தான். மடித்து கட்டவும் விளையாட்டாகவே கற்றுக் கொடுத்த நம்பிக்கையின் வடிவே. அவர் தான் நம்பிக்கையின் வடிவம். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தமிழ் இந்த மேடையில் சான்றோர்கள் முன்னாலும் நிற்கனாலும் அந்த நம்பிக்கையின் வடிவம் அவர் தான். அந்நியர் தினத்துல என்னடா இவன் அப்பாவை பத்தி பொழுது பேசிட்டு இருக்கா நீங்க நினைச்சிடக்கூடாது. நம்ம தாயும் ஆனவர். பூங்குதை அம்மா பார்க்காங்க என்ன நம்மளை பத்தி ஒன்றும் சொல்லலாம். பூங்குதை அம்மாவின் கவிதைகளை நாங்கள் தினமும் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலை அவருடைய கவிதை நம்மை தமிழோடு தாளாட்டுகிறது என்பதை சொல்வதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. கவச கொண்டல கர்ணன் போல் இதயத்தில் ஒட்டி காப்பவனே, எந்த கணத்திலும் தன் சுமையை வீட்டிற்குள் இறக்கிடா விவேகியே. அலுவலகத்துல ஒரு துன்பம் இருக்கும், வெளியே போற இடங்கள்ல பல துன்பம் இருக்கும், வீட்லயும் இருக்கும். துன்பமே வீட்டுல தான் இருக்கும். ஆனா அதை எந்த இடத்துலயும் வீட்டுக்குள்ள கொண்டு எனக்கு இந்த கஷ்டம் இருக்குமான்னு சொல்லவே மாட்டான் தகப்பன். வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய கஷ்டத்தையும் மனசுல ஏந்திக்குமா. இந்த வல்லமை நான் ஒரு தகப்பனை தகப்பனாக நிலைநிறுத்துகிறது, குடும்ப தலைவனாக்கி இருக்கிறது என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை, உங்களுக்கும் இருக்க முடியாது. உள்ளுக்குள் உருகினாலும் விழிகளில் எப்போதும் வெளிச்சம் சிந்தும் வித்தகனே, இதமாக வீசும் தென்றலே, என் கன்னத்தில் கண்ணீர் சொட்டல் ஆகாதன, என் கன்னத்தில் கண்ணீர் சொட்டல் ஆகாதன, நிதந்தோறும் வியர்வையில் நீராடுபவனே. எனக்கு கண்ணீர் வந்துடக்கூடாது, நான் சாப்பாடு இல்லைன்னு பசியில அழுதுடக்கூடாது, நல்ல உடை எனக்கு இல்லைன்னு நான் வாடிவிடக் கூடாது என்பதற்காக உன் உடல் விடும் வியர்வை துளிகளை நான் அறிவேன் அப்பா அப்படின்னு சொல்லும் போதே உழைப்பின் அடையாளமாக ஒரு தந்தை மிளிர்கிறான் என்பதை இங்கே நாம் அறிய முடிகிறது. நீ திட்டுகிற சொற்கள் என்னுள் ஒழுக்கத்தை கட்டின, இப்போதேனும் அடித்த போது வலி கால்களுக்கு விளக்காகின, சமூக கடலில் சுயமாய் நீந்திட பட்ட அவமானங்களால் பாடம் நடத்தினாய். முத்தமிட்டதில்லை ஆயினும் என்ன, முத்தமிட்டதில்லை ஆயின் என்ன, வெல்லுகிற போதெல்லாம் நீதானே ஆன்மாவில் அரங்கேறுகிறாய் தந்தையே. அம்மா போல அப்பா முத்தம்லாம் கொடுக்கறதில்லை. ஆனா நான் எங்க ஜெயிச்சாலும் அந்த இடத்தில் என் ஆன்மாவில் நீ கலக்கிறாய், நீயே என்னை அரங்கில் அரங்கேற்றி பார்க்கிறாய் அப்படின்னு சொன்ன இந்த வியர்வை வாசம் என்னும் கவிதை என்னை மிகவும் ஈர்த்திருக்கிறது. இது எனக்கான எண்ணமும் இதில் பொதிந்திருக்கிறது என்பதை சொல்வதோடு இதில் உள்ள அத்தனை கவிதைகளையும் சொல்ல போனால் அந்த 25 கவிதைகளையுமே நாம் முறையா, எனக்கு தெரிந்து ஒரு கவிதையை 5 நிமிடங்களாக படித்தால்தான் இந்த கவிதை எத்தனை அர்த்தம் பொதிந்தது என்பதை உணர முடியும். இதை உணர்ந்து படித்து சொல்லும் அளவிற்கு தகுதி படைத்தவன் தானா நான்?
என்பதை நான் எனக்குள்ளே கேட்டுக்கொண்டு எனது இந்த பார்வையை உங்களின் முடிவிற்கு விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.